ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பரான சுவையான காரசாரமான வாரத்தில் முக்கியமான நான்வெஜ்ஜாக மாறி போன இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக செட்டிநாடு இறால் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 400 கிராம் பிரான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க, உப்பு மஞ்சள் போட்டு. இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடித்து இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு எம்டி வாணலியில் 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தேங்காயை துருவி அதை இதில் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே 5 பச்சை மிளகாயை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இது இப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு வாணலி எடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை இதில் சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 5 பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினோடனே இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த கலவை இதில் சேர்த்தாச்சு. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இது கூடவே 2வதாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதில் சேர்த்துடலாம். அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கலந்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிரானை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு அதிகமாக வேணும்னா நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அப்படியே இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்காக நம்ம முயற்சி செஞ்சோமா அப்படின்னு யோசிங்க. அப்படி முயற்சி செய்ய நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, அப்புறம் பாருங்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான காரசாரமான செட்டிநாடு இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.